வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி நாம் நிறைய காணொலிகளில் பேசியிருக்கின்றோம், நிறைய செய்திகளை எடுத்து வைத்திருக்கின்றோம். ஒரு பரபரப்பான ஒரு மனிதராகவே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அவர் பதிவிட்டுக் கொண்டே இருக்கின்றார். அந்த கருத்துகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்கள் அலசப்படுகிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒருவரை குறித்த செய்திகளை அவர் முதன்மைப்படுத்தி முன்னிலையாக வைத்துக் கொண்டு பயணிக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அரசியல் களத்தில் அர்ஜுனா அவர்கள் களத்தில் இறங்குவார் என்றுதான் எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் காலச்சூழலும் அங்கு இருந்த காட்சி அமைப்புகளும் அர்ஜுனா அவர்களை அரசியல் களத்துக்குள் இறங்க விடாமல் ஒரு தடுப்பணையை போட்டுவிட்டது. அவர் அரசியல் ரீதியான கருத்துக்களை பதிவிடுகிறாரை தவிர நேரடியாக அரசியல் களத்துக்குள் இறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. தற்பொழுது அர்ஜுனா அவர்கள் யாருக்கு ஆதரவு என்கின்ற விடயத்தை குறித்து அவரை பல காணொலிகளில் குறிப்பிட்டு விட்டார். குறிப்பாக அவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் தனக்கு ஒரு நன்றி கூட பொது வேட்பாளர் சொல்லவில்லை என்கின்ற ஒரு வருத்தத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். இது எல்லாமே அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை மையப்படுத்தியது. ஆனால் கடைசியாக, அதாவது இப்பொழுது வெளியாகியிருக்க காணொலிக்கு முந்தைய காணொலியில் அர்ஜுனா அவர்கள் சீமான் அவர்களை மையப்படுத்தி சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அந்த கருத்துக்களை பதிவிடக்கூடிய அந்த நிலையிலே அவர் வேறு சில விடயங்களை குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் மக்களுடைய வாழ்வாதாரங்களை மையப்படுத்திய விடயத்திற்கு அவர்கள் வாரி வழங்காமல் ஒரு சிலருடைய கட்சிகளை வளர்ப்பதற்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சீமான் அவர்களுக்கு வாரி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகளில் ஒரு பகுதியைத்தான் அவர் மாவை அவர்களுக்கு நிதி தேர்தலுக்காக கொடுத்திருக்கிறார். மற்றபடி சீமான் அவர்கள் எந்த இடத்திலுமே தமிழர்களுக்கான ஒரு நலத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கவில்லை. நம்மளுடைய கொடியையும் நம்மளுடைய தலைவனுடைய பெயரையும் அவர் உச்சரிக்கவே கூடாது. காரணம், அவருடைய பிள்ளைகள் நாம், நம்மளுடைய தந்தையை நாம் தான் குறிப்பிட வேண்டும். வேறு யாரோ ஒருவர் நம்மளுடைய தந்தையை குறிப்பிடுவது என்பது ஏற்புடைய செயலாக இல்லை என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சீமான் அவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதாவது சீமான் அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி கொடி எங்களுடைய கொடி, அந்த கொடியை எக்காரணம் கொண்டும் சீமான் உபயோகப்படுத்தப்படக்கூடாது என்பதில் மிக தெளிவாகவே அவர் அந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார். அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் சிலர் கேள்விகளை கேட்கின்றார்கள். நீங்கள் படிப்பறிவு இருந்தவர்கள்தான் உயர்வான பதவிக்கு வர முடியும் என்ற கருத்தை பதிவிடுகிறீர்கள். எங்களுடைய தலைவர் படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் இன்று ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் அவர் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் கையில் எடுத்து செயல்படுத்திய அந்த செயல்பாடுகள் தான். எனவே நீங்கள் படிப்பை முன்னிலைப்படுத்தி கருத்துகள் பதிவிடுவதை தவிர்த்து விடுங்கள் என்று ஒரு சகோதரி கேள்விகளை கேட்ட பொழுது வைத்தியர் அவர்கள் அதற்கு ஒரு மலுப்பலான பதிலை சொல்லிவிட்டு நகர்ந்த விடயங்களும் இங்கு பதிவாகியிருக்கின்றது. இன்னொரு விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அது ஒரு வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரவிந்தன் என்பவர் மீது வைத்தியர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய காட்டமான பதில். ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசியல் களத்தில் ஒருபுறம் பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது ஆட்சி பீடத்தில் பதவியில் ஏற வேண்டும் என்று சிங்கள தலைவர்கள் தங்களுடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன்னுடைய ஒற்றை காணொலியில் அனைவருடைய விழிகளையும் தன்பக்கம் திருப்பக்கூடிய ஒரு யுக்தியை வைத்தியர் அவர்கள் மிக தெளிவாக கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்பது நாம் இங்கு உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. அப்படி என்றால் வைத்தியர் அரசியல் களத்தில் ஒரு தேர்ந்த பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. அதுபோல சீமான் அவர்கள் மீது வைத்தியர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அல்லது வைத்தியரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் ஒருபுறம் அது ஏற்புடையதாக இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி. ஆனால் மறுபுறம் அவருடைய உள்ள குமுறலை அவர் சொல்லி இருக்கின்றார். ஏதோ நிதி சார்ந்த விடயங்களை அவர் மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார். இந்த கொடி எங்களுடைய தலைவன், இவைகளெல்லாம் எங்களுடைய அடையாளம் என்கின்ற உரிமையில் கேட்டிருக்கிறார் என்று நாம் அதை நினைத்துக் கொள்ள முடிகின்றது.
தற்பொழுது ஏனென்றே தெரியவில்லை, நாம் தமிழர் இயக்கத்தின் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் ஒவ்வொரு களத்திலிருந்தும் எடுத்து வைக்கப்படுகின்றது. இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் எடுத்து வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நிலைப்பாடுகளை குறித்து பலர் சந்தேகங்களை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பலர் மகனே நீ வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் உண்மையிலே ஒரு தெளிவான பாதையை நோக்கி செல்கின்றதா அல்லது ஒரு தெளிவான களத்தை நோக்கி செல்கின்றதா என்கின்ற விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சிங்கள தலைவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் பயணித்தேன். அதன் வெளிப்பாடுதான் நான் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறேன் என்று குறிப்பிட்டார். அதன் பின்பு வைத்தியர் அவர்கள் இன்னொரு விடயத்தை மிக தெளிவாகவே பதிவிட்டார். அனுரா அவர்களை மையப்படுத்திய செய்தி. அனுரா அவர்கள் வெளியே பிரச்சாரம் செய்ய செல்கின்ற இடங்களில் அவருக்கு பெரிய தாக்குதல் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே பாதுகாப்பு விடயத்தை மையப்படுத்தி அனுரா அவர்களுக்கு பாதுகாப்பு வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. எனவே அவர் வெளியே வந்து பிரச்சாரம் செய்வது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது. அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று வைத்தியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அனுராவை பொறுத்தமட்டில் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் அவர் பயணிக்கிறாரா என்றால் இல்லை. அவரை பொறுத்தமட்டில் அவர் தெளிவான ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். இந்த சூழலில் பல செய்திகளை தொடர்ச்சியாகவே வைத்தியர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு செய்திகளுக்கும் பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அல்லது செல்கின்ற பொழுது அந்த செய்தியை விட்டுவிட்டு வேறொரு செய்திக்கு வைத்தியர் சென்று விடுகிறார். எனவே இங்கு எழுப்பிய கேள்வி என்னவானது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அடுத்த கேள்விக்கு அவர் என்ன பதிலை சொல்ல போகிறார் என்கின்ற ஒரு தேடலும் இருக்கின்றது. இந்த குழப்பங்கள் வைத்தியர் அவர்களை மையப்படுத்திய செய்திகளை முதன்மைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களத்தையே கொண்டு செல்கிறது. இது தொடருமா அல்லது தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் வைத்தியருக்கு எதிரான நிலைப்பாடுகள் மக்கள் மன்றத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா போன்ற பல விடயங்கள் கேள்விக்கணைகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் வைத்தியர் மீது கடும் சினத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.